அஸ்ஸலாமு அலைக்கும் ரெஸ்பெக்டட் வியூவர்ஸ். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அவங்களோட அடிமையா ஈரானை வச்சுக்கணும், அதுக்காட்டிலும் நாங்கள் அவங்கள சும்மா விட மாட்டோம் அப்படின்ற அடிப்படையில் இந்த ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு அவங்களோட அடிமை நாடு ஆகிக்கொள்றதுக்கு என்னென்னமோ முயற்சி செஞ்சாலும் அங்கே கூடிய கட்டமைப்புகள், அரசியல் கட்டமைப்பு அப்படின்னு சொல்றது சாதாரணமா மதூரோ அவர்களை வெனிசுலால போயிட்டு தூக்கிட்டு போன மாதிரியும், லிபியாவில் அங்கே கூடிய அந்த கடாஃபியை அவரை கொண்டது போறோம், அங்கே எப்படி அந்த அரசாங்கங்கள் கொலாப்ஸ் ஆகிச்சோ அது மாதிரி ஈரான்லையும் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகல் கனவு கண்டுட்டு இருந்தாங்க இந்த ஜாயனிஸ்ட் ரெஜிம். அதன் அடிப்படையில் இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டா, ஆயத்துல்லா ஹமீனி அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை அவங்க உசுருக்கு பயந்து எங்கே ஒஞ்சிருக்கக்கூடிய ஆட்கள் இல்ல, சர்வசாதாரணம் எந்த நாள் வாழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த ஆயத்துல்லா ஹமீனி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அடிக்கக்கூடிய எக்ஸாக்ட்லி அந்த லொகேஷனை சரியா அடையாளம் கண்டு அது மூலியமா அவர் அசேசினேட் பண்ணினாங்க இந்த ஜாயனிஸ்டுகள் அமெரிக்கா. அதை தொடர்ந்து இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா, இப்ப இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நாங்க கவனிக்கணும் என்னன்னு கேட்டா, இப்ப ஆயத்துல்லா ஹமீனியை கொண்டது போறோம் அங்கே கூடிய அரசாங்கம் இந்த வெனிசுலா மாதிரி எல்லாம் அப்படியே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது எப்படி அமெரிக்காவுக்கு தெரியா போச்சு அப்படின்னு சொல்லி தெரியாது. ஏன்னு கேட்டா, அவங்க ஒரு அரசியல் ஒரு ஒரு சிஸ்டத்தை ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்படின்னு கேட்டா, டீசென்ட்ரலைஸ்ட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல். அதாவது இந்த முடிவெடுக்கக்கூடிய இந்த இடம் குறிப்பிட்ட ஒரு இடத்தை இல்லாட்டி ஒரு கட்சியை சார்பா இல்லாம அது ஒரு பெரிய அளவுல இருக்கும். சோ அதன் அடிப்படையில் இந்த மாதிரி அரசாங்கத்துக்குள்ள ஒரு பெரிய இழைப்புகள் வரும்போது அது சார்ந்த அந்த அந்த இழைப்பை நிறைவுபடுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் மிகவும் ஸ்பீடா இண்டிபெண்டா முடிவெடுக்கக்கூடிய அந்த ஃப்ரீடம் அந்த கட்டமைப்புக்குள்ள வச்சுதான் ஈரான்ல அமைச்சிருக்கு. சோ இன்னைக்கு திட்ட தெளிவா விளங்குது என்னன்னு கேட்டா, ஒரு ஆயத்துல்லா ஹமீனி இல்லாட்டி இன்னொரு முஜித்தபா ஹமீனி வருவாரு. அப்ப இந்த முஜித்தபா ஹமீனி அப்படின்னு சொல்லக்கூடிய பொசிஷன் பார்க்கும்போது அங்கே கூடிய பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இந்த ஃபெஷஷ்கியான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அவர் இருந்தாலும் இல்லாட்டியும் எப்படியுமே இந்த சிஸ்டம் அழகா ரன் ஆகக்கூடிய அந்த கட்டமைப்பு வைக்கும் போது இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க ரெஜிம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பால் கனவு கண்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விளங்குது இல்லை. எது எப்படியோ அவங்க ரெஜிம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி அவங்க வேலை செஞ்சாலும் ஒட்டுமொத்தமா ஈரானே அவங்க டிஸ்ட்ராய் பண்றதுக்கான நோக்கம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு விலைங்கிறையிலுமா இருக்கு. சோ இதன் அடிப்படையில் ஆயத்துல்லா ஹமீனி அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை கொண்டதுக்கு போறோம் ஈரானும் சும்மா இருக்க மாட்டாங்க, போர் தொடுப்பாங்க இல்லையா. ஆனா இன்னைக்கு நாங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, கட்டாயமா இந்த ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க போர் செய்யற முறையாக்கட்டும், அமெரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க போர் செய்யற முறையாக்கட்டும், இங்க யாரு தவறு யாரு சரி இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆதாரத்தின் அடிப்படையில நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அதை வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இன்னைக்கு யாரு சரி யாரு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. வெல்கம் டு த குளோபல் டூரியன் யூடியூப் சேனல். நாங்க ஒரு போர் செய்யறதா இருந்தாலும் சரி, அவளாட்டி வாழ்க்கையில நாங்க ஒரு இலக்கை நோக்கி நாங்க போகணுமா இருந்தாலும் சரி, எந்த விஷயத்திலுமே இந்த உலகத்துல நாங்க வெற்றியை நோக்கி போகணும்னு சொன்னா முக்கியமா நான் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இன்னைக்கு உலகத்துல நினைச்சிட்டு இருக்காங்க இப்ப இன்னைக்கு அமெரிக்கா போர் இருக்குது, அதுல வெற்றி பெறதுக்கு அவங்க ராணுவம் அந்த கட்டமைப்பு அவங்க மிக பலம் வாய்ந்ததை கட்டமைச்சிருக்கிறாங்க, அங்க பொருளாதார குவியல் இருக்குது, அங்க இல்லாத ஃபிளைட்டா ஜெட்டா மிசைல்ஸா சப்மரீனா அங்க எல்லாமே இருக்குது, அதனால இவங்க போர் போயிட்டு வெத்திடுவாங்க இப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாலும் உண்மைக்குமே எந்த ஒரு விஷயத்திலுமே எங்களோட இலக்கை நாங்க அடையணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கே நாங்க மனிதர்களா செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டா, மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுக்கங்கள் இருக்கு, அதை கடைபிடிச்சே ஆகணும். சரியா? அப்பதான் முக்கியமா எங்களுக்கு தெளிவான சிந்தனைகள், எங்களுக்கு அக்யூரேட்டடா எங்களுக்கு ஒரு கோலை அச்சீவ் பண்றதுக்கான அந்த பிளானை எங்களுக்கு திட்டமிடுறதுக்கான அந்த சூழ்நிலை அப்பதான் எங்களுக்கு உருவாகும், ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் அடிப்படையில் இப்ப ஈரான் இருக்கக்கூடிய அவங்களோட வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அரசியல்வாதிகள் ஆகிக்கட்டும், அங்கே கூடிய பெரிய எலிட் பீப்புள் ஆகிக்கட்டும், இந்த மாதிரி அரசியல் ரீதியான முடிவெடுக்கக்கூடிய நபர்கள் ஆகிக்கட்டும், பிசினஸ் மேன் ஆகிக்கட்டும், அவங்க எப்படின்னு கேட்டா இந்த மாதிரி வேலையில் வெளியே உலகத்துக்கு செஞ்சுட்டு அவங்களோட வீடு திரும்பும் போது அவங்களோட வீட்டுடைய கட்டமைப்பு எப்படி செஞ்சு வச்சுப்பான்னு கேட்டா, இஸ்லாம் மார்க்கத்தின் அடிப்படையில அங்கே கூடிய பெண்கள் இவங்களை அரவணைச்சு பாத்துக்கிடுவாங்க. அந்த குடும்பம் மூலியமா இவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இவங்க அதனால அந்த வெளியே இருக்கக்கூடிய பிரஷர் இல்லா போயிட்டும், அதனால இவங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ வாழ்க்கையை இவங்க ஸ்பெண்ட் பண்ணி கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சந்தோஷமா அவங்களோட குழந்தை குட்டிகளோட விளையாடிட்டு பெண்களோட எல்லாம் அழகான முறையில் அவங்க சந்தோஷமா இருந்துட்டு திரும்ப அவங்களோட நைட்டுக்கு அவங்க நித்திரைக்கு செல்லும் போது மிகவும் ஒரு பக்குவமான ஒரு கட்டத்தை அவங்க அடைவாங்க. மிகவும் சாந்தமான முறையில அவங்க மிகவும் நிதானமான முறையில அதே மாதிரி காலையில எழும்பும் போது முடிவுகள் அவங்களுக்கு எடுக்கலும். சரியா? இந்த மாதிரி காலையில நிம்மதியா தூங்கி நிம்மதியா எழுந்ததுக்கு போறோம் அங்க இருக்கக்கூடிய முடிவுகள் தானே, அந்த முடிவுகளும் மிக நிம்மதியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க காலை எத்தனை மணிக்கு எழும்புவாங்க, முஸ்லீம்களாக நாங்க காலை சுப துருவோட்டு நாங்க கிட்டத்தட்ட 4:30 சரி நாங்க குறைஞ்சு எழும்புவோம் இல்லையா. சோ இந்த மாதிரி நாங்க எழும்பி அந்த நேரத்தில் நாங்க இருக்கக்கூடிய முடிவுகள் மிகவும் ஷார்ப்பா இருக்கும். அதன் அடிப்படையில இந்த போர்னு சொல்லி வந்ததுக்கு பிறகு நாங்க இந்த போர் செய்யும் போது முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க, உதாரணத்துக்கு இப்ப இந்த ஈரானா இருந்தாலும் சரி,
அவங்க என்ன செஞ்சாங்க இந்த போர் மூலியமா அப்படின்னு சொல்லி வெளி உலகத்துக்கு வந்து பகிரங்கமா வந்து காட்டுவாங்க. இப்ப ஈரான் வந்து செஞ்ச மாதிரி மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய அமெரிக்கன் மிலிட்டரி பேஸ்க்கு அடிச்சுட்டு எங்கெங்கெல்லாம் அடிச்சாங்களோ இதை நாங்க தான் அடிச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க பகிரங்கமா சொன்னாங்க. பயந்து ஒளியல்ல, பின்வாங்கல, பொய் சொல்லல, உலகத்துக்கே தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டா அவங்க இந்த அட்டாக்கு பின்னுக்குள்ள ஷார்ப்னஸ் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய மக்கள் வந்து அதை வந்து விளங்கிட்டாங்க. அதன் அடிப்படையில ஈரான் செஞ்சது வந்து அதாவது ஆயுத ரீதியா வந்து தாக்கி மட்டும் எதிரியை வந்து அடிக்கிறது இல்ல, அறிவை பயன்படுத்தியும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து ப்ரூவ் பண்ணிருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கும்போது அவங்க இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாத இவங்களோட அழகான கட்டமைப்பு கொண்ட இஸ்லாம் சொல்லி கொடுத்த வாழ்க்கை வழிமுறை ஊட்டு பெண்களோட சேர்ந்து, அது மட்டும் இல்லாம இந்த காலையில வந்து எழுந்திக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி நல்லொழுக்கங்களை பேணி நடந்ததுனால இந்த மாதிரி அழகான போர் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒரு பாயிண்டா வந்து அவங்க எல்லாம் ஒவ்வொரு வேலையை வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க. அதனால அவங்களோட நடைபாடுலையும் வந்து ஒரு கிளியரன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து பார்க்க கிடைக்குது. எப்படின்னு கேட்டா இஸ்ரேலுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க அடிக்கணும்னு சொன்னா இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஈராக்ல அமெரிக்கன் மிலிட்டரி பேசஸ் இருக்குது. அவங்களுடைய அந்த வான்வெளி பாதுகாக்கக்கூடிய கவசங்கள் அங்கங்க அயன்டோம் அது இதெல்லாம் இருக்குது. ஸோ நாங்க இப்போ வந்து இஸ்ரேலுக்கு வந்து அடிச்சேன்னு சொன்னா அது வந்து ஃபெயிலியரா போயிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்க என்ன செய்யணுமோ அதை வந்து கல்ஃப் கண்ட்ரில இருக்கக்கூடிய இந்த மிலிட்டரி பேசஸ் ஆகிக்கட்டும், இந்த ஒரு நாட்டுக்கு வந்து மிசைல் வரக்கூடிய பாதுகாக்கக்கூடிய அந்த கவசங்களா இருக்கட்டும், இந்த அயன்டோமா இருக்கட்டும், தாடா இருக்கட்டும், இந்த மாதிரி ரேடாரா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து டிஸ்ட்ராய் பண்ண வேலையை வந்து அழகா வந்து இல்லாமக்கினாங்க. அதுக்கு பிறகு அவங்க அக்யூரேட்டடியா இஸ்ரேலுக்கு கூடிய பல முக்கியமான இடத்துல வந்து டார்கெட் பண்ணி வந்து டிஸ்ட்ராய் பண்ணினாங்க இல்லையா. சோ இதன் அடிப்படையில் அவனுக்கு ஒளியும் அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனா இன்னைக்கு பாருங்க, தெளிவில்லாதவங்க வந்து இந்த பூமியில குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவங்களுக்கு இதுல பார்க்க எடுத்து என்னன்னு கேட்டா கட்டாரில் இருக்கக்கூடிய 2 நபரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க யாருன்னு கேட்டா இஸ்ரேல் மொசாடை சார்ந்தவர்கள். இவங்க என்ன செய்யறது, கல்ஃப் கண்ட்ரிக்கு வந்து இவங்க ஏதோ ஒரு இடத்துக்கு சவுதிக்கா இருக்கட்டும் இந்த மாதிரி இடத்துங்களுக்கு வந்து இவங்க அட்டாக் பண்ணிட்டு ஈரான் தான் அடிச்சான்னு சொல்லி அவனை மேல போட்டுட்டு நாட்டு மக்களுக்கு மத்தியில உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்துற வேலையை வந்து இவங்க பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டா இவங்களுக்கு வந்து தெளிவா சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றலும் இல்லை, அவங்களோட வாழ்க்கை வழிமுறையும் இல்லை. இவங்களோட பாட்டுக்கு எங்கேயோ போவாங்க, இவங்களோட பாட்டுக்கு யாரோட இருப்பாங்க, யாரோட பொம்பளை பிள்ளைங்க வந்து பார்த்துட்டு இருப்பான், அன்டைம் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நைட் 11 மணி 12 மணிக்கு போயிட்டு குடிப்பான், குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தது கூட அவனை வந்து அரவணைக்கிறதுக்கு பெண்கள் இருக்க மாட்டாங்க. சரி, நேரம் காலத்துல வந்து அது வேலையை போயிட்டு அப்பதான் வந்திருக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவங்களோட அந்த சோசியல் கட்டமைப்புல அவங்க குடும்பவியல் சார்ந்த வாழ்க்கையில பல பிரச்சனைகள். அதனால வெளியே எப்படி பிரச்சனையோ அதே மாதிரி வீட்டுக்கு வந்து அதை விட பிரச்சனையா இருக்கும் அவங்களோட வாழ்க்கையில. அதனால நேரத்துக்கு தூங்க மாட்டானுங்க, காலையில எழும்ப மாட்டானுங்க, போதையோட அதை அறபோதையோட வந்து எழும்புவாங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி அரசியல் விஷயங்கள் வந்து முடிவெடுக்கக்கூடிய இடத்துங்களுக்கும் அரசாங்கம் முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய இடத்துங்களுக்கு போனா தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு இயலாத நிலைமையை வந்து நாங்க இந்த போர் மூலியமா எனக்கு அழகா வந்து பார்க்க கிடைக்குது. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, சூழ்ச்சி பண்ணுவாங்க. சரியா, அதுல ஒன்று என்னன்னு கேட்டா இந்த அமெரிக்கா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஈரான்ல இருக்கக்கூடிய மினாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்டரி ஸ்கூல், எவ்வளவு பேர் கேவலன்னு பாருங்க, சின்ன பிள்ளைகள் படிச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு வந்து அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அது 165 168 சின்ன பிள்ளைகள் வந்து மரணிக்க வேண்டிய நிலைமை வந்து ஏற்படுது. மிகப்பெரிய ஒரு அநியாயம். ஆனா ஈரான் என்ன செஞ்சிச்சு, இஸ்ரேல் அடிக்க விட்டு கூட நாங்க இந்த மாதிரி இடத்துல நாங்க டார்கெட் பண்ண போறோம், அங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் எல்லாம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அங்கிட்டு தள்ளி போயிட்டுங்க இப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி தான் வந்து ஈரான் வந்து அட்டாக் பண்ணினாங்க. சோ இது ஒரு தெளிவான மைண்ட் செட், நேர்மையானவங்க, அவங்க ஒரு குறிக்கோளை நோக்கி வேலை செய்யறாங்க. அது அழகா இருக்கு. உலக சட்டங்களை வந்து மதிச்சு அவங்க வந்து வேலை செய்யறாங்க. இப்ப இங்க ஆரம்பத்திலேயே பாருங்க, இவங்க வந்து சட்டத்தை வந்து முறியடிச்சிட்டாங்க. ஒரு பிரைமரி ஸ்கூலை வந்து அட்டாக் பண்ணி, இதை மனிதநேயம் உள்ளவங்க யாருமே வந்து ஆதரிக்க மாட்டாங்க இல்லையா. ஆனா நாங்கள் எல்லாம் மனிதநேயம் படைத்தல் சொல்லிட்டு நாடகம் ஆடக்கூடியவர்கள் இதை வந்து ஆதரிச்சு அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கும் சார்பா இருப்பாங்க. இனி அல்லா தான் அவங்க வந்து பாதுகாக்கணும், இறைவன் அவங்கள பாதுகாக்கணும். சரி, இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்து பண்ணிட்டு அது தைரியமா முடிவெடுக்க இயலாது, காரி துப்பிடுவாங்க உலக மக்கள். அதனால டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இந்த அட்டாக் நான் பண்ணலையே அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்லிட்டாரு. அதாவது அந்த டொமாஹாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிசைல் மூலியமா தான் அந்த எலிமெண்டரி ஸ்கூல்ல வந்து ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த எலிமெண்டரி ஸ்கூல் வந்து அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அப்ப இது வந்து ஒரு ரேயா கலெக்ஷன், அது வந்து அட்வான்ஸ் ஒரு மிசைல் உண்டு. இது அமெரிக்கா உட்பட இன்னும் சில நாடுகள் தான் வந்து இருக்கு. சோ இந்த டொமாஹோக் அப்படின்னு சொல்லக்கூடிய மிசைல் தான் வந்து அந்த எலிமெண்டரி ஸ்கூல் வந்து அட்டாக் பண்ணி அது எப்படி பார்க்க கிடைக்குதுன்னு கேட்டா, அந்த மிசைலை வந்து அதுல வந்து செதறிக்கக்கூடிய பாகங்களை வந்து எடுத்து பார்க்கும்போது அங்கே கூடிய மக்கள் வந்து சில விஷயங்கள் வந்து அதுல இருந்து பாக்குறாங்க. அதுல முக்கியமா அவங்க பார்க்க கிடைக்கிற விஷயம் என்னன்னு கேட்டா, இதை பண்ணினது அமெரிக்கா இல்லைன்னு சொன்னாலும் இது பண்ணினதுக்கு அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்றதுக்கான ஆதாரம் அதுல மேட் இன் யூஎஸ் சொல்லி அடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பார்க்க கிடைக்குது என்னன்னு கேட்டா, இந்த ரேத்தியோன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்குது. ரேத்தியோன் அப்படின்னு சொன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிறுவனம் உண்டு. சோ அதுலயும் வந்து அந்த ரேத்தியோன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரையும் வந்து மென்ஷன் பண்ணிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த அலுமினியம் சார்ந்த விஷயங்கள் செய்யறது, பிளாஸ்டிக் சார்ந்த விஷயங்கள் செய்யக்கூடிய இன்னொரு அமெரிக்கன் கம்பெனி ஒன்று இருக்குது, பால் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பால் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனியுடைய பேரும் அந்த மிசைல் ஒரு இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்குது.
ஸோ இது எல்லாமே வச்சு அந்த மிசைல் என்னது டொமாஹோக் அப்படின்னு சொல்லக்கூடிய மிசைல் வந்து இது அமெரிக்காவோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு கம்பெனில வந்து நேர்மையானவங்க வந்து கடினமா வந்து உழைச்சு கொண்டிருக்கும் போது இந்த வேலை செய்ய தெரியாத கூட்டம் என்ன செய்வான்னு கேட்டா கொஷிப் பேசிட்டு இருப்பாங்க, தேவையில்லாத விஷயத்தை வந்து பேசுவாங்க, நல்லா வேலை செய்யக்கூடியவங்களுக்கு மத்தியில பிரச்சனையை உருவாக்குறதுக்கான வேலையை பார்ப்பாங்க இல்லையா. அது மாதிரி தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த செக்ரட்டரி ஆகிய இந்த பீட் ஹெக்ஸெட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா இப்ப மீடியாவுக்கு இந்த ஈரான் இருக்கக்கூடியவங்க எப்படின்னு கேட்டா இந்த எலிகள் மாதிரி வாழ்றாங்க, அதாவது எப்படி செய்யற வேலையெல்லாம் வந்து அட்டகாசல செஞ்சுட்டு கடைசி வந்து எலி வந்து அதுல பொந்துக்குள்ள போயிட்டு பதுங்கிருமோ அதே மாதிரி அமெரிக்கா இந்த ஈரான் இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் லீடர் எல்லாம் வந்து பங்கர்களுக்கு போயிட்டு ஒழிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு போறோம். ஏற்கனவே ஈரான்ல என்ன நடந்ததுன்னு கேட்டா அங்க குதுஸ் அந்த ரெலி நடந்துச்சு இல்லையா, எக்கச்சக்கமான மக்கள் குவியல் வந்து இருந்துச்சு. அந்த மக்களா சேர்ந்து ஈரான் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அதாவது இந்த அப்பாஸ் அராக்சி ஆகிக்கட்டும், இல்லாட்டி லாரி ஜானி அவர்களா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து இந்த ஃபெஷஸ்கியான், இந்த மாதிரி மிக முக்கியமான அரசியல் நபர்கள் உட்பட இன்னும் பல பிரபல்யங்கள் இந்த மக்களோட சேர்ந்து சாதாரண மக்கள் மாதிரி ரோட்ல அவங்களோட சேர்ந்து நடக்கிறதும் பேசுறதும் வந்து எங்களுக்கு ஒரு பயமே இல்லாம வந்து அவங்க நடக்கக்கூடிய காட்சியில வந்து எங்களுக்கு பார்க்க கிடைக்குது. சோ இந்த மாதிரி இந்த அமெரிக்கா அப்படி சொல்லக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இஸ்ரேல இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இவங்களோட வேலையை வந்து இப்படி பொய்யும் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு மத்திய கூடிய ஒத்துமையை வந்து கொலாப்ஸ் பண்ற மாதிரி வேலை இவங்க அடிக்கடி பண்ணுவாங்கன்றதுக்கு இது மிக சிறந்த ஒரு ஆதாரம். Iran's leadership is in no better shape. Desperate and hiding, they've gone underground, cowering. That's what rats do. ایران مشکلش اینه که عقلش نمیرسه ملت ایران ملت رشیده. ஸோ இந்த மாதிரி எப்படியோ இப்போ வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது இந்த ஈரானுக்கும் வந்து எக்கச்சக்கமான அடி, அவங்களுக்கு பலவிதமான அந்த கட்டிடங்கள் மூலியமா அதெல்லாம் இடிஞ்சு விழுந்து பலவிதமான உயிர் சேதங்கள், பல விதமான பொருளாதார ரீதியாக வந்து அவங்களுக்கு நஷ்டங்கள் வந்து எக்கச்சக்கமா வந்து ஈரான்ல வந்து இருக்குது. ஆனா ஈரானை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து அவங்க கிட்டத்தட்ட 25-30 வருஷமா இந்த போருக்காக ரெடி ஆகுறாங்க. அவங்களோட எதிரியோட பலத்தை வந்து நல்ல அடையாளம் கண்டு இவங்க வந்து வேலை செய்யக்கூடியவங்க. சோ அதன் அடிப்படையில் இவங்க வந்து இங்க பில்டிங் வந்து பாதுகாக்கிறது அவங்களுக்கு வந்து வேலை இல்ல, அவங்க இதுத ஒரு சர்வைவல் ஈரான் பண்ணி கொண்டிருக்கக்கூடியது. சோ அதன் அடிப்படையில் இது மிச்ச நாள் வந்து நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதுக்கு வந்து ரெடி ஆகி தான் வந்து ஈரான் வந்து இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சும்மா டொனால்டு ட்ரம்ப் வந்து அவங்க எல்லாம் அந்த குடிகாரன் பேச்சு பிடிச்சா பேச்சுன்ற மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கே வந்து இது நான் 2 நாள்ல முடிச்சிருவேன், அது மட்டும் இல்லாம நான் 1 கிழமையில முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் 1 மாசத்துல முடிச்சிருவேன், 4 கிழமையில முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் 6 மாசம் வரைக்கும் வேண்டாம் நீடிக்கும் இப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுறாங்கன்னு சொல்லியே தெரியாது. சரியா, அவர் என்ன பேசுறாருன்னு சொல்லி அவருக்கே தெரியாததான் வந்து எங்களுக்கு இதுல வந்து பார்க்க கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த டொனால்டு ட்ரம்ப் என்ன செஞ்சாரு, இப்ப இந்த மாதிரி போர் வந்து போயிட்டு கொண்டிருக்கும் போது 2 தரப்புக்கும் மத்தியில ஈரானுக்கு எப்படி மிகப்பெரிய அளவுல வந்து நஷ்டம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஈரான் வந்து மத்த இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்காவுக்கு ஏற்படுத்திருக்கக்கூடிய நஷ்டம் மிகப்பெரிய அளவுல வந்து இருக்குது. இப்ப எப்படின்னு கேட்டா, இப்ப ஒரு போர்னு சொன்னா இந்த மிசைலை வந்து யூஸ் பண்ணி அட்டாக் பண்றது மட்டும் இல்ல, எதிரிய அறிவை யூஸ் பண்ணி எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி ஈரான் வந்து இன்னைக்கு உலகத்துக்கு வந்து காமிச்சிருக்குது. சோ இதன் அடிப்படையில் இந்த ஜாயனிஸ்ட் ரெஜிமுக்கு ஒரு பக்கம் இந்த ஈரான் வந்து மிசைலால் அடிக்கிறதும் சரி, இன்னொரு பக்கம் அறிவு ரீதியா அடிக்கிறதும் சரி, மிகப்பெரிய ஒரு பயமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுச்சுவாங்க. சோ இதன் அடிப்படையில மக்கள் வந்து டொனால்டு ட்ரம்ப் எதிராக வந்து எக்கச்சக்கமான கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ பல ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு வந்து இவர் தள்ளப்பட்டுக்கிட்டு வாரது உணர்ந்த டொனால்டு ட்ரம்ப் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, சோ அந்த சூழ்நிலையை வந்து ரஷ்யா வந்து சரியா வந்து பயன்படுத்தினாங்க. ரஷ்யாவும் இதுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு தான் வச்சிருந்தாங்க, இந்த நிலைமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானை வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து வச்சிருக்காங்க. ஆனா ரஷ்யா வந்து ஈரானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும், அதுல எந்த ஒரு மாற்று கதையும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச அளவுல அல்லாஹ் என்னை நன்கு அறிந்தவன். ஆனா இப்ப இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமைக்கு டொனால்டு ட்ரம்ப்புக்கு உருவாகினதுக்கு போறோம் டொனால்டு ட்ரம்ப் வந்து புடின் அவங்கள்ட்ட போயிட்டு இந்த விஷயத்தை வந்து சீஸ்ஃபயர் பண்றதுக்கான ஒரு அணுகுதலை வந்து பண்றாரு புடின் அவங்கள்ட்ட. அது மட்டும் இல்லாம ஒமானை வந்து ஒரு மீடியேட்டரை வச்சு இந்த போரை வந்து ஒரு சீஸ்ஃபயர் ஆக்குறதுக்கு ஒரு முயற்சியில வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து இறங்கினாரு. இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இந்த விஷயம் என்னன்னு கேட்டா, ஈரான்
2 நாள்ல முடிச்சிருவோம், நாங்க இதை ஒரு கிழமையில முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கெத்தா பேசின ட்ரம்ப்புக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா பதில், இவங்க ரெடி ஆயினாலும் இப்ப ஈரான் ரெடி இல்ல போரை நிப்பாட்டுறதுக்கு. சோ அவங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலையுமே இந்த போரை நிப்பாட்டணுன்ற ஒரு அவசியம் இல்ல. அவங்கள சில நிபந்தனைகள் வச்சிருக்காங்க. அந்த நிபந்தனைகள் மிக முக்கியமான விஷயங்கள் இவங்க அது இந்த ஜென்மத்துல அமெரிக்கா செய்ய போதில்லை. அப்படியே ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில, இக்கட்டான நிலைமையில அமெரிக்கா அதுக்கு ஒத்துழைச்சாலும் அது அவசரமா நடக்க போற விஷயம் இல்லை. அதுக்கு ஒரு நீண்ட காலகட்டம் எடுக்கும். சோ இது எப்படியோ இந்த மாதிரி இந்த சீஸ்ஃபயரை கொண்டு வரதுக்கு அமெரிக்கா இப்படி வேலை செஞ்சதையும் நாங்க பார்த்தோம். எந்த அளவுக்கு அமெரிக்கா ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சுன்னு சொன்னா, மக்களுக்கு மத்தியில டொனால்ட் ட்ரம்ப் சும்மா பேந்த முழிக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு. அதன் அடிப்படையில இப்ப எனக்கு தெரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் இருக்கு, அதுக்கு ஒரு பொறுப்புதாரி ஒருத்தர் இருப்பாரு. அந்த பொறுப்புதாரிக்கு கீழே உள்ளவங்களோட கையால ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னு சொன்னா அந்த பொறுப்புதாரி அதுக்கு பொறுப்பெடுக்கணும். அவர் தான் நேர்மையான ஒரு பொறுப்புதாரின்னு சொல்லணும். சரியா? இப்ப இந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆகிய டொனால்ட் ட்ரம்ப் அவர் என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டா, இந்த போர் ஒரு மிகப்பெரிய அநியாயம், இது ஒரு போர் குற்றம் உலக ரீதியை பார்க்கும் போது கூட. அது மட்டும் இல்லாம நீங்க சின்ன பிள்ளை படிக்கக்கூடிய ஸ்கூலுக்கு எல்லாம் அட்டாக் பண்றீங்க, மிகப்பெரிய அநியாயம் இப்படி சொல்லிட்டு மக்கள் ஒரு பிரஷரை டொனால்ட் ட்ரம்ப் கொடுக்கும் போது இந்த மாதிரி மீடியாக்கள் மூலியமா கேள்வி கேட்கிறாங்க. பலவிதமான இந்த மாதிரி கேள்விகள் நோக்கி வரும்போது ஒரு கட்டத்துல எக்கனாமிக்கல் சைடியா வீக் ஆகிட போகுது, இந்த மாதிரி பிரச்சனை நிற்கும் போது டொனால்ட் ட்ரம்ப் பயந்துட்டாரு. சோ இதன் அடிப்படையில் அவர் ஒரு நல்ல பொறுப்புதாரியா இருந்தா அந்த பொறுப்பை அவர் ஏத்துக்கணும், அந்த தவறை அவர் ஏத்துக்கணும். ஆனா அவர் என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டா, சின்ன ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி என்ன பேசுறாங்கன்னே தெரியாது. அதாவது இந்த மீடியாக்கள் மூலியமா உலகமே பார்க்குமே, இதெல்லாம் ஒரு கேவலமா எங்களை பத்தி நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்களே என்னமோ தெரியாது. சின்ன பிள்ளைங்க மத்தவங்களை கோர்த்து முடிய ஒரு பிரச்சனை வந்தோன்னே அது மாதிரி இவரோட பங்காளியை இந்த பிரச்சனை எடுத்து போட்டாரு. என்னன்னு கேட்ட இந்த ஈரான் எங்களை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு யாரு டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு தெரியாதான் அங்க எவ்வளோ இந்த இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் அவங்கட யாரையும் பெரிய அவர் சொல்லல. அவர் சொல்றாரு இந்த மாதிரி ஸ்டீவ் விட்கோஃப் அவர் சொன்னாரு. அப்படி என்ன மருமான் ஆகிய இந்த ஜெயரைட் இந்த குஷ்னர் அவர் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இந்த செக்ரட்டரி ஆகிய இந்த பீட்டர் ஹெக்ஸத் அவர் சொன்னாரு. ஸ்டேட் செக்ரட்டரி ஆகிய மார்க்கோ ரூபியோ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி. அதனாலதான் நான் டக்குனு ஒரு முடிவு ஒன்று எடுத்து ஈரானுக்கு எதிராக அவங்க தாக்குறதுக்கு முன்னாடி நாங்க ஈரானுக்கு எதிராக ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணுவோம், அதன் அடிப்படையில் தான் நாங்க செஞ்சோம்னு சொல்லிட்டு அந்த கழுவுற மீன்ல நலுவுற மீன் மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வேலையை செஞ்சாரு. ஆனா இது உலக அளவுல ஒரு தலைவர் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆகிய ஒரு டொனால்ட் ட்ரம்ப் அவரோட பொறுப்புக்கு இந்த மாதிரி நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சது மட்டும் இல்ல, வெளிப்படையாக ஆட்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு இந்த போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முறையை பார்த்தோன்னே பல அரசியல் நிபுணர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்களே அவங்க ஆல்ரெடி இஸ்ரேல் டிஃபீட்டட் த வார் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம அமெரிக்காவும் அதோடைய இந்த போர்ல ஒரு தோல்வியின் விளிம்பில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, இந்த டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு தானே, இந்த போரை நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் கொண்டு பண்ணினேன், ஈரான் எங்களுக்கு போர் கொடுக்கணும்னு சொல்லி இப்படி எங்களுக்கு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா பச்சை போய் அது 100க்கு 100 போய் அதுக்கு அந்த காரணம் காட்டுறது தானே இவர் மார்க்கோ ரூபியோ அப்படி இல்லாட்டி அந்த செக்ரட்டரி ஆகிக்கட்டும், அவர் இந்த ஜேரட் குஷ்னர் ஆகிக்கட்டும், இந்த மாதிரி நபர்கள் சொல்றாங்க தானே. இந்த மாதிரி நபர்களுக்கு அந்த அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க என்னன்னு கேட்டா, இந்த போர் சம்பந்தமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல, அதை பத்தின சரியான ஒரு புரிதலும் இல்ல. அதோடைய விளைவு தான் இன்றைக்கு அமெரிக்கா இஸ்ரேல் இப்படி ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கு. உண்மைக்குமே அவங்க நினைச்ச மாதிரி அவங்க பெருமைக்கு வாயால வடை சுட்டுற மாதிரி இங்க ரியாலிட்டியில உண்மைக்கு அவங்க ஒன்றுமே அவங்களுக்கு நடக்கல. விரும்பி அவங்க பொய்யை பத்தி சொல்லி மக்களை ஏமாத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அட்டாக் நடந்திருக்குது. ஈரான் உள்ளவங்க பல அந்த பொருளாதார சேதங்கள் அவங்களுக்கு உருவாகி இருக்கு, அது இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க என்னன்னு கேட்டா, ஒரு போர் நடக்கும் போது இந்த அப்ரிசியேஷன் அப்படி சொல்லி ஒன்று இருக்குது, அதை கட்டாயம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் போர் பண்ண போகணும். அது கூட இவங்களுக்கு தெரியாம இருக்கிறது சொல்லி எங்களுக்கு புதிரமா இருக்குது. ஏன்னா அதை பத்தி தெரிஞ்சிருந்தேன்னு சொன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி இக்கட்டான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டாங்க. அதன் அடிப்படையில் அந்த அப்ரிசியேஷன் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா, நோ யுவர் எனிமி, உங்களோட எதிரிகளை சரியா தெரிஞ்சு அவங்கள அடையாளம் கண்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுல ரெண்டாவது என்னன்னு கேட்டா, வாட் ஆர் த எனிமி கேப்பபிலிட்டி, அதாவது இந்த எங்களோட எதிரி நான் போர் செய்ய போகக்கூடிய அந்த எதிரியோட பலம் என்ன, அவங்களுடைய மிலிட்டரி கேப்பபிலிட்டி என்ன, அவங்க வச்சுக்கக்கூடிய போர் கருவிகள் எவ்வளவு பலம் வாய்ந்தது, எவ்வளவு ஸ்டாக் பைல் வெப்பன் பண்ணி வச்சுக்கிறாங்க. சோ இந்த மாதிரி அவங்களுடைய பலம் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் போர் பண்ண போகணும். மூணாவது என்ன கேட்கிறாங்க, மூணாவது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எங்களோட எதிரியை அவங்களோட இலக்கு, அவங்க எதை நோக்கி போர் பண்ணணுன்ற அவசியம் வருது, அவங்களோட இலக்கு அந்த போருடைய அவங்களுடைய டெஸ்டினேஷன் தான் என்ன அப்படி சொல்லி நான் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் த பேட்டில் ஸ்பேஸ் வேர் த வார் இஸ் டு ஹேப்பன், அதாவது இந்த போர் நடக்கக்கூடிய இடங்கள் இந்த மாதிரி
இந்த ஜயன்ஸ்டர்களுக்கும் ஈரானுக்கும் ஒரு போர் வந்துச்சுன்னு சொன்னா எந்தெந்த மாதிரி இடத்துல எங்களுக்கு போர் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வரும், அந்த இடங்களை வந்து அடையாளம் கண்டு அதை பத்தின ஒரு நல்ல புரிதலை வந்து நாங்க ஏற்படுத்தி வச்சுக்கிறோம். அதுக்கு பிறகு தான் நாங்க போர் செய்ய போகணும். ஸோ இதன் அடிப்படையில் இந்த மாதிரி இவங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு கேட்டா உண்மைக்குமே வந்து தெரியாது. ஸோ அதன் அடிப்படையில் தான் அந்த அராக்சி அப்பாஸ் அராக்சிட்ட வந்து ஒரு அமெரிக்கா ஊடகவியலாளர் வந்து கேள்வி கேட்கறாங்க இல்லையா, இந்த மாதிரி கிரவுண்ட் இன்வைட் பண்ண அமெரிக்காவில இருந்து வந்தேன்னு சொன்னா நீங்க பயப்படுவீங்களா அப்படின்னு வந்து கேட்டதுக்கு அவர் சொல்லுவாரு, நோ ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதே சிரிச்சிட்டே அவன் சொல்லுவாரு. ஏன்னா அவ்வளோ அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, கான்பிடென்டா இருக்கிறாங்க. அது மட்டும் இயலாது. ஸோ அதன் அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து இவங்களுக்கு வந்து சரியான ஒரு புரிதல் வந்து இல்ல, அதனால தான் இந்த மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் அந்த உடவியலை கேட்டு அவங்க ஸ்தம்பிச்சிருவாரு. என்னடா ஐ எம் வெயிட்டிங்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டா சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறதுல இருந்து எல்லாத்துக்குமே அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க என்னன்னு கேட்டா அவங்களோட மனசுல ஒரு சிந்தனையை வந்து ஆணி போட்டு அடிச்சு வச்சிருப்பாங்க. என்னன்னு கேட்டா அமெரிக்கா தான் எல்லாம், அமெரிக்கா இந்த உலகத்துல எது நினைச்சாலும் வந்து செஞ்சிடும், கீழே புண்டா மீசையில மண்ணொட்டாத வேலையை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம், எங்களை வந்து தோக்கடிக்கிறதுக்கு இந்த உலகத்துல வந்து வேற யாருமே இல்ல, நாங்க அவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள், எங்கள்ட்ட இருக்கக்கூடிய வெப்பன் எல்லாம் எப்படி எப்படி பாத்தீங்களா, எங்கள்ட்ட எவ்வளவு மிகப்பெரிய ஒரு மிலிட்டரி படை இருக்குதுன்னு பாத்தீங்களா இப்படி சொல்லிட்டு அமெரிக்கா வந்து உலகத்தில் நினைச்ச எதை வேணாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிம்பத்தை வந்து உருவாக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களோட மனசுல வந்து ஆணி அடிச்சிருப்பாங்க. சிந்திக்கக்கூடியவங்களை தவிர அதை வந்து மற்றவங்க எல்லாம் நம்புவாங்க. ஸோ இந்த ஊடகவியலாளர் கூட இந்த அப்பாஸ் அராக்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் ஐ எம் வெயிட்டிங் சொல்லி அவர் சிரிக்க விட்டு அந்த சிரிப்பு இன்னைக்கு உலகம் வந்து ஃபேமஸ் ஆயிருக்குது. அவர் வந்து ஸ்தம்பிச்சிருவார், என்னடா கொஞ்சம் கூட பயப்படாம இப்படி சொல்றாரு அப்படின்னு. ஆனா ரியாலிட்டியும் அதுதான். அப்படி கிரவுண்ட் இன்வைட் பண்றது சொன்னா மிகப்பெரிய ஒரு கஷ்டம். அது மட்டும் இல்லாம முக்கியமா இந்த மாதிரி ஒரு போர் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா எவ்வளவு நாளைக்கு இவங்க தாக்கு பிடிப்பாங்க, அந்த அளவுக்கு இவங்கள்ட்ட வந்து ஸ்டாக் பைல் வெப்பன் பண்ணி வச்சுப்பாங்களா, அது எவ்வளவு நாளைக்கு போதுமான அளவுக்கு இவங்க வச்சிருப்பாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு போருக்கு வந்து போகணும். இதெல்லாம் எதுவுமே தெரியாம டொனால்ட் ட்ரம்ப் வந்து குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி அவர் நினைச்ச நேரத்துக்கு என்னென்னமோ செய்வாரு. சோ அதனால மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு வந்து அமெரிக்கா வந்து நாங்க ஆவிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல் நிபுணர்கள் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் வந்து ஈரான் இருக்கக்கூடிய மிசைல் ஆகிக்கட்டும், நேவி ஆகிக்கட்டும், ஏர்ஃபோர்ஸ் ஆகிக்கட்டும், இதெல்லாம் வந்து நான் வந்து அழிச்சிட்டேன். சோ நான் நினைச்சா சீஸ்ஃபயரை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொன்னாரு. இது எப்படின்னு கேட்டா ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஜோக்கா இருக்கு. ஏன்னு கேட்டா இந்த இடத்துல யாரு வல்லரசு அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டா ஒரு வல்லரசுன்னு சொன்னா என்ன தெரியுமா, எந்த ஒரு விஷயத்திலயுமே எது நினைக்கிறாங்களோ அதை செஞ்சு முடிக்கிறது தான் வல்லரசு. அப்படி வல்லரசுக்கே ஒருத்தர் சவால் கொடுத்துட்டு இருந்தேன்னு சொன்னா அப்ப யாரு வல்லரசு அப்படின்னு சொல்லி நீங்களே விளங்கிக்கோங்க. ஏன்னு கேட்டா இந்த இடத்துல நான் நினைச்சா நான் வந்து சீஸ் ஃபயரை கொண்டு வருவேன் டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொன்னாலும் இன்றைக்கு ஸ்டேட் ஆஃப் ஹோமோஸ் யாரோட கண்ட்ரோல் இருக்குது, ஈரான் கண்ட்ரோல் வந்து இருக்குது. சோ இது அரசியல் நிபுணர்கள் வந்து பேசிக்கொள்ளக்கூடிய விஷயம் நான் சொல்றேன் உங்கள்கிட்ட, இவங்களோட கையில வந்து இருக்குது. சோ இதன் அடிப்படையில எப்படி ஈரான் இப்படி ஒரு கண்ட்ரோல வந்து வச்சு கொண்டு இருக்கும் போது கப்பல்கள் போறதுக்கு வாரத்துக்கு 7 தடை வச்சுக்கிறாங்க, அப்படியே வந்தவங்க திரும்பி போறதுக்கு பாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில ஒட்டுமொத்தமான கண்ட்ரோல் வைக்கும் போது எப்படி அமெரிக்கா சீஸ் ஃபயரை கொண்டு வரும்? சோ இதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. சோ இந்த இடத்துல சாதாரண நாடுகளுக்கு இல்ல, வல்லரசுக்கு எதிரா இந்த மாதிரி ஒரு போரை வந்து நிப்பாட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த இடத்துல ஈரான் இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னா, ஒரு வல்லரசுன்னு சொன்னா ஒரு நாட்டை நினைச்சா அழிச்சிட்டு வேலையை பார்க்கும். அழிச்சிட்டு இருக்கும் போது அந்த நாடு என்ன செய்யும், என்னை விட்டுன்னு கதரும். ஆனா இந்த இடத்துல வல்லரசு அடிக்க போது அது போற விரும்புது. ஆனா ஈரான் என்ன செய்யுது, எனக்கு சீஸ் ஃபயர் வானா, நான் கோரிக்கை வைக்கிறேன், அதை நிறைவேற்றித்தா, நீ சீஸ் ஃபயரை கொண்டு வருவேன்னு சொல்லி நினைச்சாலும் நீ வந்து மீடியாக்களுக்கு சொன்னாலும் ஹோமோஸ் ஸ்டேட் என் கட்டுப்பாட்டில் இருக்குது, உலகத்துடைய பொருளாதார நரம்பை என் பிடியில நான் வச்சிருக்கிறேன், இதை விட்டாதான் உலகமே ஏங்கும், இல்லாட்டி இந்த உலகமே முடங்கி போற ஒரு டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷனுக்கு இந்த உலகம் வந்து தள்ளப்படும். அதன் அடிப்படையில் நீ நினைச்ச போரை வந்து நிறுத்தலாம் இல்லாது, நான் இருக்கணும், நான் நினைச்சாதான் இந்த போருக்கும் வந்து நிப்பாட்டலும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து அந்த கட்டுப்பாட்டில் ஹோமோஸ் ஸ்டேட்டை வச்சுக்கிட்டு வல்லரசுக்கே சவால் கொடுக்குற அளவுக்கு இந்த இடத்துல ஈரான் பேசுது இல்லாட்டி வேலை செய்யுதுன்னு சொன்னா இந்த இடத்துல வல்லரசு யாருன்னு கேட்டா அமெரிக்கா இல்ல, ஈரான் தான் இந்த இடத்துல வல்லரசு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் டொனால்ட் ட்ரம்ப் அவங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டா இந்த ஈரான்ல இருக்கக்கூடிய போர் விமானங்கள் அழிச்சிட்டேன், மிசைல் அழிச்சிட்டேன், 40 கப்பலை வந்து நான் மூழ்க அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பொய்யெல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் போது இந்த மாதிரி வரிசையில இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொன்னார். நான் நினைச்சா ஈரான்ல ஒரு வரல முடிப்பேன் அப்படின்னு சொன்னார். Donald Trump just said if we wanted to, we could take out Iran within an hour and they'd never be able to rebuild their country. Casually floating the idea of escalating this conflict to a nuclear war and putting every single person's life on Earth at risk. Take a look. Their leaders are gone, and we could do a lot worse. We're leaving certain things
that if we take him out, or we could take him out by this afternoon, in fact, within an hour, they literally would never be able to build that country back. The guy just threatened millions of people's lives. இந்த இடத்துல நாங்க விளைக்கிறோம்னு கேட்டா மறைமுகமா டொனால்ட் ட்ரம்ப் வந்து நினைச்சா ஈரானுக்கு எதிராக நியூக்ளியர் வெப்பன் வந்து யூஸ் பண்ணுவாரு அப்படின்னு அதோடைய அர்த்தம். ஸோ இதன் அடிப்படையில் நான் ஒன்று விளைக்கிறனும் இவங்களோட ப்ரீவியஸ் ரெக்கார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாம் பார்க்கும்போது இந்த எல்லா நாட்டிலையும் போயிட்டு போர் செஞ்சதுக்கு போறோம் இவங்க தோல்வி அடையும் போது இவங்க அடிப்பட்டதை வந்து காட்ட மாட்டாங்க. இப்போ இஸ்ரேல கூட இன்னைக்கு வந்து 5 வருஷம் ஜெயிலுக்கு போட சொல்லிருக்காங்களே அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த போர்னு சொல்லி வந்துட்டாலே அந்த தோல்வியை வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு தன்மை இல்லாதனால ஒரு அரகண்டான ஒரு நிலைமைக்கு வந்து இவங்க போயிட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி அரகண்டான ஒரு நிலைமைக்கு போச்சுன்னு சொன்னா அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக நியூக்ளியர் யூஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நிச்சயமா இல்லை. ஸோ இதன் அடிப்படையில் டொனால்ட் ட்ரம்ப் மறைமுகமாக சொன்ன இந்த விஷயத்தை வந்து கருத்தில் கொண்டு உலக நாடுகள் மிக முக்கியமா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் மூலமா ஒரு ரெசல்யூஷன் கொண்டு இந்த மாதிரி வெஸ்ட் ஏஷியாவில் நடக்கக்கூடிய இந்த போர்ல அமெரிக்கா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நியூக்ளியர் யூஸ் பண்றது முற்றிலும் தடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் வந்து கொண்டு பேப்பர் ஒர்க் மூலியமா அதை கம்ப்ளீட் பண்ணி வைக்கிறது மச் பெட்டர். அது உலக நாடுகளுக்கு கவனத்துக்கும் வந்து கொண்டு போகணும். அவங்க அப்படி ஒன்று போட்டோன்னே யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் மூலியமா இப்படி ஒரு ரெசல்யூஷன் கொண்டோன்னே அமெரிக்கா வந்து டக்குன்னு வந்து கேட்டதுக்கு அடிப்படையில் நடக்க போறது இல்லை. ஆனாலும் ஒரு முன்னேற்பாடா இப்படி செஞ்சு வைக்கிறது வந்து மச் பெட்டர். அதாவது ஈரானுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவை வந்து கொண்டு வரதுக்கான ஒரு ஆரம்பம் வந்து ஆயிடக்கூடாது இல்லையா? ஏன்னு கேட்டா போரின் ஒரு விளிம்பிலிக்கக்கூடிய இந்த மாதிரி நபர்களுக்கு இந்த மாதிரி அரகண்டான ஒரு தன்மை இருந்துச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டா உலக நாடுகளுக்கு முந்தைய மத்தியில வந்து நாங்க எல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலம் வந்து அவங்க நினைப்பாங்க. ஆனா இதுல நாங்க ஒரு மிக முக்கியமான இன்னொரு பாடம் வந்து படிச்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டா இப்ப ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுக்கு ஏன் இந்த ஒரு நிலைமை வருது, ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னோன்னே வந்து ஈரானை வந்து அறவரில் அனுப்பின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. நாங்க பார்க்கும்போது இப்ப இந்த ஈரான் அப்படி சொல்றது இஸ்லாமிக் வந்து ரெவல்யூஷன் இல்லையா? சோ இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் அங்கே கூடிய எல்லா விஷயங்களும் நடக்கணும். ஆனா இந்த இடத்துல இஸ்லாம் எங்க போச்சு? இப்ப இந்த இடத்துல ஈரான் வந்து குரான் ரீதியா வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. ஏன்னு கேட்டா அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான்னு கேட்டா எதிரிகளை வந்து அடையாளம் கண்டு எப்படியுமே எங்களுக்கு வந்து எதிரி ஒருத்தன் ஈப்பான். நாங்க வந்து அல்லாவுக்கு அடிப்பஞ்சு நடக்கக்கூடிய நேரத்துல இப்லீஸின் ஒருத்தன் ஈப்பான், ஷைத்தான் ஒருத்தன் ஈப்பான். அவன் வந்து எப்படியுமே வலிக்கெடுக்கக்கூடிய வேலையை செய்வான். சோ அவனுக்குன்னு சொல்லி ஒரு ஆட்கள் கூட்டம் ஒன்று இருக்கும். சோ எதிரின்னு சொல்லி எப்பயுமே ஒருத்தர் இருப்பான் இந்த பூமியில இஸ்லாம் இருக்க காட்டுங்க. சோ அதன் அடிப்படையில எதிரிகளுக்கு வந்து நாங்க அவங்கள பயம் காட்டுறதுக்கு எங்களை ஆயுதம் இல்லாட்டி வந்து ராணுவ ரீதியா எவ்வளவு பலம் வாய்ந்த நாங்க தயாரிப்பான நிலைமையில நாங்க இருக்கிறோமோ அவ்வளவுக்கு வந்து எங்களை வந்து ஒரு முன்னேற்பாடா ஒரு தயாரான நிலைமையில எங்களுக்கு எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லா எங்களை பில்ட் பண்ணி வச்சுக்கொள்ளணுமோ அப்படி வச்சுக்கொள்ள சொல்லி குரான் வந்து எங்களுக்கு வந்து கட்டளையிட்டு இருக்கு. ஆனா அதன் அடிப்படையில் அதை வச்சுக்கிட்டு யாருக்கும் அநியாயம் செய்யறதோ யாரையும் வந்து இன்னைக்கு அமெரிக்கா செய்யற மாதிரி சும்மா அநியாயம் பச்சை குழந்தைங்கலாம் வந்து கொண்டுட்டு இருக்கிறதோ இஸ்ரோட சேர்ந்து இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. அது மூலியமா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், நாங்க அப்படி இருக்கும் போது எதிரிகள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரா இருந்தாலும் சரி அச்சமான ஒரு நிலைமைக்கு வந்து அவங்க வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நார்த் கொரியா இவங்க நியூக்ளியர் வந்து வச்சிருக்காங்க. இதனால என்ன நடக்குது? இன்னைக்கு அமெரிக்காவோட சண்டையை போகுமா? போவாது. சோ இதன் அடிப்படையில அல்லாஹ் வந்து ஒரு மிக முக்கியமா நல்லதுக்கு வந்து சொல்றான். ஏன்னு கேட்டா அந்த தரப்பு வந்து ஷைத்தானுடைய தரப்பு, அது வந்து ஒட்டுமொத்தமா ஆதரவுடைய சந்ததியில வந்து அழிக்கிறதுக்கான வேலையை செய்யும். இந்த மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவசரத்துக்கு சொல்லி நம்ம ஒரு நியூக்ளியர் வந்து தூக்கி போட்டேன்னு சொன்னான். ஆனா அல்லாஹ் சொல்ற மாதிரி மத்தவங்களை அநியாயமாக்குறதுக்கு இல்ல, எதிரிகள் இருந்து நாங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கும் எதிரிகள் எங்களை கண்டு அஞ்சுவதற்கும் நாங்க எவ்வளவுக்கு ஏழுமோ அவ்வளவுக்கு வந்து எங்களோட பவரை வந்து நாங்க பில்ட் அப் பண்ணி வச்சுக்கணும். அதன் அடிப்படையில ஈரான் வந்து நியூக்ளியர் வந்து ஏற்கனவே செஞ்சு வச்சிருந்தேன்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் இம்ரான் ஹுசைன் வந்து அவர் சொல்றாரு. இதன் அடிப்படையில ஈரான் வந்து குரானின் அடிப்படையில அந்த அந்த விஷயத்தை வந்து கடைபிடிக்கிறதுக்கு இவங்க வந்து வழி தவறிக்கிறாங்க. ஒரு போர் நடக்கும் போது ஒரு ராணுவம் சொன்னா ஒரு அரசாங்கம் சொன்னா மிகவும் முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னும் 2 விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டா இன்டர்நேஷனல் இம்ப்ளிகேஷன் மற்றும் ரீஜனல் இம்ப்ளிகேஷன். சரியா? அதன் அடிப்படையில இந்த 2 விஷயமே அமெரிக்கா வந்து கோட்டை விட்டு இருக்கு அப்படிதான் சொல்லணும். ஏன்னு கேட்டா இப்ப உதாரணத்துக்கு ரீஜனல் இம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு தெரியும், இந்த யுஎஸ்ஏ பேசஸ் வந்து ஜிசிசி சோயில வந்து இருக்குது. சோ இத வந்து ஒரு போர் ஒன்று ஈரானோட வந்து நாங்க உருவாக்கிட்டோம்னு சொன்னா இதுகளுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கான ஒரு மிகவும் ஒரு டீப்பான முறையில் வந்து இவங்க சிந்திச்சு தான் வந்து செயல்பட்டு இருக்கணும், ஈரானுக்கு எதிராக வந்து போர் இருக்கணும்னு சொன்னாங்க. சோ இந்த இடத்துல வந்து இவங்க மிகப்பெரிய ஒரு தவறுதலான ஒரு வேலையை வந்து செஞ்சிருக்கிறாங்க. அதனால எக்கச்சக்கமான இவங்களுக்கு எக்கனாமிக்கல் ரீதியா வந்து கூட எக்கச்சக்கமான லாஸ். இப்போ உதாரணத்துக்கு கட்டாரில் இருக்கக்கூடிய அந்த ரேடாரை வந்து ஈரான் வந்து அட்டாக் பண்ணிக்குது. அது வந்து கிட்டத்தட்ட $1 பில்லியன் மாதிரி பொறுமதி போல. சோ அதனால இந்த மாதிரி இழைப்புகள் வந்து இவங்களுக்கு வந்து வந்திருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த இன்டர்நேஷனல் இம்ப்ளிகேஷன் அப்படி சொல்லி பார்க்கும்போது மிக முக்கியமா வந்து அமெரிக்கா வந்து கவனிச்சிருக்கணும். என்னன்னு கேட்டா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம். இப்ப
இப்ப ஏன்னு கேட்டா இப்ப ஈரான் வந்து சொல்லுது என்னது, ஸ்டேட் ஆஃப் ஹோமோஸ் வந்து எனக்கு கட்டுப்பாட்டில் இருக்குது, இங்க யாரும் வந்து கப்பல்ல வந்துகிட்டு இங்க பெட்ரோல் எடுத்துக்கிட்டு போகவும் கூடாது வரையும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இது ஒட்டுமொத்த உலக நாடையுமே வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதன் அடிப்படையில இப்ப அதாவது ஈரானுக்கு பார்க்க அரசியல் ரீதியாகவும் சரி, இல்லாட்டி வந்து ஈரானுக்கு பார்க்க ஆயுதம் ரீதியாகவும் இருந்தாலும் சரி, பலம் வாய்ந்த நாடுகள் வந்து உலகத்தில் வந்து இருக்குது இல்லையா, மிகவும் அதிகமான ஒரு ஜனத்தொகையை கொண்ட ராணுவங்கள் உள்ள நாடுகள் எல்லாம் வந்து இருக்குது. இப்போ அவங்க எல்லாம் கோவம் வந்து சொன்னா, நீ இப்படி ஸ்டேட் ஆஃப் ஹோமஸை வந்து நீ பிளாக் பண்ணி வச்சுன்னு சொன்னா எங்க நாடுகள் எல்லாம் இப்படி முடங்கி போகுது, ஜெர்மனா இருக்கட்டும் பிரான்ஸா இருக்கட்டும். இப்போ இவங்க எல்லாம் வந்து கோவமா வந்து ஈரானுக்கு எதிராக வந்து ஹோமோசிஸ்டைல நாங்க வந்து போவோம்னு சொல்லி வந்துட்டேன்னு சொன்னா அப்ப என்ன நடக்கும்? அப்ப ஈரான் வந்து அதை தாக்கு பிடிக்க ஏழுமா அப்படின்னு பார்த்தா, அப்ப ஈரான் இந்த மாதிரி வேலை செய்யணும்னு சொன்னா உண்மைக்குமே அந்த இடத்துல ஒரு எவ்வளவு பலம் வாய்ந்த ஒரு நிலைமையில ஈரான் இருக்கணும். அதுக்கான எப்படி முன்னேற்பாடு எல்லாம் வந்து ஈரான் வந்து செஞ்சு வச்சுட்டு தானே அப்படி சொல்லணும், இல்லாட்டி சும்மா சொல்ல இயலுமா? சொல்ல இயலாது. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ ஈரான்ல பிரான்ஸ்ல கூட வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை வந்து நான் அனுப்புறேன் ஈரானோட ஹோமோசிஸ்டேட்க்கு, அங்கே போயிட்டு நான் பெட்ரோல் எடுத்துட்டு வர போற மாதிரியும் அங்கே கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு மாதிரியும் அந்த ஏர்கிராஃப்ட் கேரியரை வந்து அனுப்புறதா வந்து பிரான்ஸ்ல இருந்து ஒரு தகவல் வந்து பார்க்க கிடைச்சிச்சு. ஸோ அது வந்துச்சா இல்லையான்னு சொல்லி தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது இதெல்லாம் வந்து இப்போ ஈரான் சொன்ன மாதிரி தாக்கு பிடிக்கணுமே, அந்த அளவுக்கு ஸ்டேட் ஆஃப் ஹோமோஸ்ல வந்து ஈரான் வந்து பலம் வாய்ந்ததா இருக்கா? அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பயப்படாம சொல்லணும்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு பலம் ஒன்று இருக்கணும். அப்படி வந்து அதுக்கு எதிராக செய்யறதுக்கு ஈரான் என்ன செஞ்சு வச்சிருக்கு ஸ்டேட் ஆஃப் ஹோமோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை இச்சா நாங்கள் அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது இந்த அமெரிக்கன் மிலிட்டரி டொமினன்ஸ் லாஸ்ட் இன் வெஸ்ட் ஏசியா ஃபார் எவர், அமெரிக்காவுடைய இந்த ராணுவ இந்த ஆதிக்கம் இருக்குது இல்லையா, அதை வந்து அந்த ஆதிக்கத்தை வந்து வெஸ்ட் ஏசியாவில் அரபு தீபகற்பத்தில் அதை நிரந்தரமா வந்து இழந்துருச்சு அப்படின்னு சொல்லித்தான் வந்து நாங்கள் பார்க்கறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.